சொல்லுங்க. படம் வந்து நல்லா இருந்தது. இங்க எனக்கு என்னன்னா வந்து கிரிஞ்சா இருக்கும்னு ஆக்சுவலா நினைச்சேன் நானு. ஏன்னா இப்ப வர லவ் படம்லாம் வந்து ஜென்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது. கிரிஞ்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. கிரிஞ்சா தான் இருக்கும் நான் நினைச்சேன். பட் கிரிஞ்சாலாம் இல்ல, ரொம்ப மெச்சூர் லவ். யாரு போய் பார்க்கலான்னு பார்த்தா இது மாதிரி பேஸ்ட் எல்லாம் கிடையாது, எல்லாருமே போய் பார்க்கலாம். அண்ட் பிரேக்கப் ஆனவங்க நீங்க போய் பாருங்க, கண்டிப்பா பேட்ச் பாருவீங்க. ஏன்னா வந்து என் பக்கத்துல ஒருத்தி இருந்தா, அவளுக்கு வந்து பிரேக்கப் ஆயிட்டு இருக்கு. சோ அவளே என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ண, எக்ஸா ரொம்ப மிஸ் பண்றேன், எக்ஸா ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னா. படம் பிளாஸ்ட் நல்லா இருந்தது. கம்பல்சரி பாருங்க. ஆக்சுவலா இது வந்து என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஒருத்தவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா இன்னொருத்தவங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு கான்செப்ட். நடிச்சிருக்காங்களா? எல்லாம் சித்தார்த் ஆக்சுவலா வந்து பழைய லவர் பாய் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாரு. செம்மையா இருந்தது. நைஸ், நல்லா இருக்கும். 10 out of 10 அவர் கொடுத்துருவேன். படம் சூப்பரா இருக்குமா? மிஸ்யூன்ற டைட்டிலுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ என்ன சப்ஜெக்ட்மா? லவ் ஸ்டோரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி தான். கொஞ்சம் கோட் சீன்ஸ் அந்த மாதிரி, கொஞ்சம் நியாயத்துக்கு போராடுற மாதிரி அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கான்செப்ட் யூனிக்கா இருந்துச்சா இல்ல? கான்செப்ட் யூனிக்கா தான் இருந்துச்சு. சித்தார்த் சார் அந்த மறக்கிற விஷயங்கள், ஆக்சிடென்ட் ஆகி மறக்கிறது, அத ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மேனிபுலேட் பண்ணி சொல்றாங்க, அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸா, காமெடியா, லவ்வா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படமா பார்க்கலாமா இல்ல யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படமா? இல்ல எல்லாருமே பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்மே பார்க்கலாம், ஃபேமிலியுமே பார்க்கலாம். ஃபேமிலியோட பாக்குற படம் தான். இந்த பாடல்கள் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல 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 நிறைய சாங்ஸ் இருந்தாலுமே அது லாக் தெரியல. ஆக்சுவலா சித்தார்த்தோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவர் அந்த லவ் மோட்ல பாக்குறப்போ ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா அவுட் ஆஃப் 5 எவ்வளவு மேம் ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.5. மிஸ் யூ நல்ல படம் தான்பா. உண்மையிலேயே ஒரு நல்ல படம், தாராளமா எல்லாரும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சில மைனஸ் இருந்தா கூட பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்கு இந்த படத்துல. ஸோ வீக்கெண்ட் ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப ஓஹோ சூப்பர் படம், ராம்காம்ல பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நல்ல படம் தான் உண்மையிலேயே. ஏன்னா நம்ம இப்போ பாக்குற படங்கள்ல எதுவுமே தெரியல, இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தோணுச்சு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்டோட போச்சு, என்னப்பா இவ்வளவு ட்விஸ்ட் இருக்குன்னு நம்ம நினைச்சோம். செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான ஒரு லேக், நம்மளோட தாட் ப்ராசஸ் மாத்திடும், இது ஒரு மொக்க படமா போயிடும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கிளைமேக்ஸ்ல படத்தையே காப்பாத்தி கொண்டு போயிட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மியூசிக் படத்துல சூப்பரா இருந்துச்சு, ஆக்டிங் எல்லாரும் நல்லா இருந்துச்சு. காமெடிக்காக பாலசரவணனும் மாறனும் இருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல அவங்க நல்லா ஸ்கோர் பண்ணி படத்தை கொஞ்சம் காப்பாத்திட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு. நல்ல படம் தான். இல்ல சினிமாவா பார்க்கக்கூடிய நபர்கள் நான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த படத்தை பார்க்கும்போது சித்தார்த் நல்லா நடிச்சிருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி அவரோட பர்சனல் லைஃப் கொண்டு உள்ள போட மாட்டேன். நல்லா இருந்தது. சித்தார்த் நல்லா சூப்பரா நடிச்சாரு. ரொம்ப ஓவரா நடிச்சிருந்தாரு அப்படின்னாக்கா இது வந்து வெறும் லவர்ஸ் பாக்குற படமா மாறி இருக்கும். இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க பிரிவை காட்டுறதுன்னு போது அதுக்கு எப்படி நடிக்கணுமோ நடிச்சிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஹீரோனோட போர்ஷன் சூப்பரா இருந்துச்சு. நெகட்டிவ் ஒரு அரசியல்வாதி போர்ஷன் வந்துச்சு, அது தேவையில்லை படத்துக்கு. அதை தூக்கி இருக்கணும், அப்படியே ட்ரிம் பண்ணிருக்கணும், அது தேவையில்லை. அதை தூக்கி இருந்தாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆயிருக்கும்ன்றதுனால இவங்க வேணும் அதை பில்ட் பண்ணிருந்தாங்க. அந்த போர்ஷனே தேவையில்லை, அந்த போர்ஷனை வேற மாதிரி மாத்திருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் வந்துச்சு, டேரக்டருக்கு தெரியாம எடுத்தாருன்னு சொல்ல முடியாது. ஒரு கதை ஒண்ணு ப்ரொடியூசர் கேட்கறாரு, அவர் மறந்துட்டாரு. ஆக்சுவலா அந்த கதையை திருப்பி கேட்கறதுக்காக அப்படியே டெவலப் பண்ணி போர்ஷனை கொண்டு போயிருப்பாங்க ஸ்டோரியை, அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்டை டெவலப் பண்ணி அடுத்தடுத்து கொண்டு போறது நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கு அவர்கிட்ட. அப்படின்னும் போது எதுக்கு இந்த ஒரு போர்ஷன் உள்ள போகணுன்றதா, வேற ஒன்றும் இல்லை. அது சும்மா ஹீரோயிசம் காட்டுற மாதிரி கமர்ஷியலாக இருந்துச்சு, அதை மட்டும் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இருந்தும் மோசமான படம் இல்லை, வீக்கெண்ட் எல்லாரும் பார்க்கலாம் தாராளமா. இல்ல கண்டிப்பா அந்த அளவுக்கு எல்லாம் சொல்ல முடியாது, இது ஒரு நல்ல படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல படம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராஜாராணி அந்த மாதிரி படங்களோட தயவு செஞ்சு இதை கம்பேர் பண்ண முடியாது. இந்த படம் ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். சித்தார்த் நடிப்பு நல்லா இருந்துச்சு. அவரோட சித்தார்த் அப்புறம் அவரோட இந்த பிலிம் வந்து நல்லா போச்சு, நல்லா நடிச்சிருக்காரு. ஒன்லைன் ஸ்டோரினா எவ்வளவு மிஸ் பண்றோங்கிறத அது அழகா ஒரு மூவியா கொடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்துட்டு வேற லெவலா இருந்துச்சு, எமோஷனலா கொண்டு போயிருந்தாங்க, ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. மியூசிக் வந்து வேற லெவலா இருக்கு ப்ரோ. அந்த பாட்டும் சரி, அந்த நீ பாட்டு அந்த சாங் சரி, எல்லா சாங்குமே ஓகே, அவருக்கு செம்மையா அமைஞ்சிருக்கு. பிஜிஎம் வேற லெவலா இருக்கு, நல்லா இருக்கு படம். எல்லாருமே போய் பாருங்க, ஃபேமிலியா போங்க. ஒரு பேட் வேர்டு கூட கிடையாது, எல்லாமே நல்ல வேர்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குட் ஃபிலிமா தான் இருக்குது. இல்ல எல்லாமே நல்லா இருக்கு, மாத்திர அளவுக்கு எதுவும் இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சு. He asked a second chance.
லைஃப் எல்லாருக்கும் சீக்கிரம் முடியாதுல்ல. we have எல்லார் லைஃப்லயும் செகண்ட் சான்ஸ்னு ஒன்று இருக்கும். லைக் we have to chase the chance. ஓகே, எல்லாரும் ஒரு சான்ஸ் போயிடுச்சு அப்படின்றதுக்காக பிரேக் டவுன் ஆகி உட்காரக்கூடாது. ஸோ இந்த படம் மூலியமா என்னன்னா நிறைய பேர் பிரிஞ்சவங்க கூட கண்டிப்பா சேர நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இதை வந்து சின்ன பசங்க தான் பார்க்கணும், பெரிய பசங்க தான் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கக்கூடிய மூவி தான். ஸோ தே won't lost anything again in their future. ஓகே, மற்றபடி காமெடியில இருந்து எல்லாமே வாவா இருந்துச்சு. காமெடி எதுவும் சொல்ல முடியாது, மியூசிக்லாம் வாவ், காமெடி மியூசிக் எவ்ரி திங் இஸ் வாவ். இந்த சீன்லயே வந்து ஹைலைட் ஆனது என்னன்னா லைக் லாஸ்ட் சீன் he kneel and asked for second chance. It was a heartbreak. It was it made me literally it made me cry. No, I didn't see any like this scenes in any other movies, and I didn't hear the story. Actually, I had no thinking about how the movie will be, but it was nice actually, not bad. No, nothing is actually இந்த மூவியை வந்து நான் 5 ஸ்டார் ரேட்டிங் தருவேன். ஏன்னா அந்த மூவி வந்து சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஏன்னா சூப்பரா இருந்துச்சு, இதுக்கு மேல நம்ம என்ன எக்ஸ்ட்ரீமா இன்னும் சொல்லணும்னா வாவா இருந்துச்சு, அவ்வளவுதான். ப்ரோ நல்லா இருந்துச்சு. படத்துல அந்த லவ் கான்செப்ட் தான், அது ஒரு மாதிரி ஒருத்த மறந்துட்டு திருப்பி அந்த பழைய நினைவை கண்டுபிடிச்சு திருப்பி அந்த லவ் சேர்றது, அதுதான் கான்செப்ட். நல்லா இருக்கு. அவர் நல்ல ஆக்டர் தானே ப்ரோ, ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு. படத்தோடய அது அப்படியே கொண்டு போயிடுறாங்க. பாட்டு தனியா எடுத்துட்டு வந்துலாம் காமிக்கல, அப்படியே படத்தோடய டிராவல் ஆகுறதுனால அது நல்லாதான் இருக்கு. காமெடி இருக்கு, மெஜ்ஜாய் அப்படியே படத்தோட போறதுனால அது ஒண்ணு பெருசா ஓவராலா நல்லா இருக்கு. லவ் கான்செப்ட் தான், நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம் போற. காமெடி ஓகே தான், ஓரளவுக்கு பார்க்கலாம். எனக்கு அவ்வளவு பிடிக்கல, நல்லா தான் இருக்கு, ஓரளவுக்கு பார்க்கலாம். நெகட்டிவாலாம் இல்ல ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளவுதான். ஆக்சிடென்ட் ஆகி மறந்துட்டு மறுபடியும் அதே கான்செப்ட்ல வர மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. ஒன்னும் ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணிருக்கலாம். இல்ல இது ஒரு மாதிரி வித்தியாசமா பண்ணிருக்காங்க, நல்லாதான் இருக்கு. ரொம்ப லேக் நிறைய இருக்கு, ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நிறைய தேவையில்ல அட்வான்டேஜ் சீன் இருக்க மாதிரி இருக்கு. மிச்சபடி நல்லா தான் இருக்கு, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் ப்ரோ. சாங்ஸ் அப்படிலாம் இல்ல ப்ரோ, தெரியும் அது ஃபுல்லா மாண்டேஜஸ்ல போயிடுது. சாங் தனியா ஒரு 2 சாங் இருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் அப்படிலாம் இல்ல ப்ரோ. நார்மலா இருக்கு, எப்பவும் பாக்குற மாதிரி தான் இருக்கு படம். புதுசா எதுவும் இல்ல, கான்செப்ட் புதுசா இருக்கு. நெகட்டிவ் ஒண்ணு மியூசிக் டைரக்ட் பண்ண ஒரு நல்லா மியூசிக் போட்டுருவோம், அது மட்டும் தான். மியூசிக் இருக்கானே தெரியல, சீரியல் மாதிரி இருக்கு நடுவில். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நார்மலா இருக்கு ப்ரோ, அவர் எப்பவும் போல நடிச்சிருக்காரு, நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை, ஒன்னும் குறை சொல்றாரு. ஒன் டைம் வாட்ச் பண்ணுறோம். இடத்துல என்ன போனீங்கன்னா அவங்க 2 பேரும் மெமரிலெஸ் ஆயிட்ட பிறகு திருப்பி சேர்றாங்க, அதை அப்படியே கரெக்டா கொஞ்சம் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தா மாதிரி இல்ல, எதுவும் இல்ல, ஓகேவா இருந்தது, அவ்வளவுதான். நல்லா நடிச்சிருந்தாரு. ஒரு 7 கொடுக்கலாம். நெகட்டிவா வந்து ஸ்லோவா போச்சு கொஞ்சம், அவ்வளவுதான். ஆமா, மியூசிக் ஓகேவா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. சித்தார்த் ஆக்டிங் சூப்பரா இருக்கு. சோ அவர் ஒரு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கு. சித்தார்த் அப்புறம் இந்த படம் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா பண்ணலாம். எல்லாருக்குமே ஒரு இம்பாக்டா இருக்கும். கண்டிப்பா எனக்குமே நல்லாவே இருந்தது இந்த ஒரு ஃபீல். இல்ல டைலாக்ல நல்லாவே இருந்தது. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்கு. லவ்வர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், கமிட்டட் பர்சன் எல்லாம் பார்க்கலாம். என்ன மெசேஜ்னா நிறைய பேர் வந்து இப்போ லாங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. மேபி இந்த மூவியை பார்த்தா அந்த பிரிஞ்சதுக்கான ஒரு அந்த லவ் ரொம்ப அதிகமாகி திரும்பியும் கனெக்ட் ஆகலாம், அந்த மாதிரி இருக்கு. லவ் சப்ஜெக்ட் அப்படினாலே சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் வந்து மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்துல சாங்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எந்த அளவுக்கு செம்மையா இருக்கு. நீங்க பாத்துட்டு வாங்க, ஒரு பாட்டாச்சும் நீங்க அதை பாடிட்டே வருவீங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு சிப்ரா, நல்லாவே கொடுத்துருக்காரு. அக்கறை பக்கன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், செம்ம பீட்டா இருக்கும். அந்த சாங் கேட்கும்போது நல்லா இருக்கும், வைபா இருக்கும். நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங்? 4.5. 5க்கு 4.5.
லவ் பத்தி தான் இருக்கு. லவ் இருக்கு. அப்புறம் வந்து அரசியல கொண்டு வந்தாங்க. அரசியல் கொண்டு வந்தாலும் அரசியலா இருந்தாலும் நியாயமா என்ன பண்றாங்களோ நேர்மையா இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அந்த கிடைக்கும் இல்லையா? அது எல்லாமே சூப்பர். எல்லாமே ஓகே தான். இது ஒரு லவ் சப்ஜெக்ட் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி இருக்கா இல்ல இல்ல எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியும் பார்க்கலாம், குழந்தை பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. அந்த அழகு, அந்த அம்மா, அந்த அந்த ஆக்சிடென்ட்ல நடந்தது எல்லாமே சூப்பர். நான் லாஸ்ட்ல ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எல்லாரும் மைண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்கா சாங்ஸ்? மைண்ட்ல நிக்கிற மாதிரி சாங் இருக்கலாம். மேபி என் மைண்ட்ல இப்ப நிக்கல. வேணா இவ்வளவு பேர் இருக்கிறதுனால எனக்கு சொல்ல தெரியலையான்னு தெரியல. பட் ஆனா எல்லாமே சூப்பர். லாஸ்ட் சென்டிமெண்ட் எனக்கு அப்படியே எனக்கு லைஃப் அப்படியே மேட்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. இதுல சித்தார்த்தோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு? அவங்க ஓகே நல்லா கொடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. சோ பயோட் ஆஃப் கோடி என்ன ரேட்டிங்? நீங்க என்ன கொடுக்கணும்னு சொல்றீங்களோ அதை நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் டைம் அதை பாக்குற மாதிரி தான். நீங்க சொல்லுங்க. 5க்கு எவ்வளவு? 5க்கு நான் 440 அந்த மாதிரி. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு சார். பார்க்கலாம் சார். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு. பெரியவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி எல்லாமே, டான்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலியோடய வந்து பார்க்கலாம். சரிங்களா? சூப்பரா இருக்கு. எல்லாருடைய நடிப்புமே நல்லா இருக்குது. சித்தார்த்துடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய இது எல்லாமே நல்லா இருந்தது. சரிங்களா? அந்த லேடிஸ் ஆக்டரும் அவங்களும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அது சார் அவங்க ஒய்ஃப்னு தெரியாமே ப்ரொபோஸ் பண்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெரிஞ்ச பிறகு இன்னும் அவரு கேர் எடுத்து பண்றாரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இப்ப வந்து படம் நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே வீட்டுல சும்மா இருந்தேன், சரி சும்மா வந்து ஏதோ ஒரு மிஸ்னு படம் வந்திருக்கு, சும்மா பாக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன் நானு. ஆனா படம் வந்து இந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும்னு எதிர்பார்க்கல நானு. சித்தார்த்தோட வந்து முன்னாடி படம் வந்து சித்தா நல்லா ஓடிச்சு, இந்தியன் 2 வந்து பெருசா வந்து போட்டு ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த படத்துல வந்து சாங்ஸ் சொல்லணும்னா வந்து 5 சாங்ஸ் வரும், 6 சாங்ஸ் வரும் நினைக்கிறேன். எல்லா சாங்ஸுமே நல்லா இருக்கு. எந்த ஒரு 18+ கண்டென்ட் இல்லாம சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு இந்த படத்தை நீங்க வந்து ஓடிடில பார்த்து நீங்க வந்து அதை வந்து பெருசாக்குறதுக்கு இப்பயே நீங்க தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப இருக்க படம் எல்லாமே வந்து பெருசா இப்ப வந்து பெரிய ஆட்கள் படம் மட்டும் தான் தேட்டர்ல வராங்க. இந்த மாதிரி படம் எல்லாம் தேட்டர்ல வர மாட்டாங்க. இந்த படத்தை நீங்க தேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையே நல்லா இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். எனக்கு பெர்ஃபெக்ட் வந்து இல்ல, எனக்கு வந்து சித்தார்த்தோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஆஸ்கரங்கன் ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க ரோல பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. எனக்கு அந்த டைரக்டர் மாதிரி என்ன பண்ண போனாங்கன்னு தெரியல. அவங்க இதுக்கப்புறம் அவர் என்ன படம் பண்ணாலுமே நான் போய் பார்ப்பேன். நான் இன்ட்ரெஸ்டிங்கா திருப்பி இருக்காரு. எந்த ஒரு இடத்துலயுமே லேக் ஆகல, இன்ட்ரெஸ்டிங்கா திருப்பி இருக்காரு. எனக்கு அதுதான் படம் உண்மையில நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து இல்ல அதான் சொல்றேன், எனக்கு இந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. யூ சர்டிபிகேட் படம், நீங்க எல்லாருமே தாராளமா வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு படம்.